இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும்.
மத்தேயு நற்செய்தி அலகு 5 இறை சொற்றொடர்கள் 43 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோர் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்தின் அடிப்படை பண்பு கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாம் நம்மை அன்பு செய்வது போல பகைவரையும் அயலாரையும் பிறரையும் வெறுப்பு கொள்ளாமல் அன்பு செய்வது எளிதான காரியம் அல்ல, ஆனால் முடியும். அதுக்கும் ஒரு பரிந்துரை வச்சிருக்கிறாரு. அன்பு கூற முடியவில்லை என்று சொன்னால் அவங்களுக்காக கொஞ்சம் இறைவேண்டலாவது செய்யுங்களேன் என்பதுதான். அது ஈஸி தானே. இரண்டாவது உண்மை, ஆள் பார்த்து இறைவன் ஆசிர் வழங்குவதில்லை. எல்லோருக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஆசி வழங்குகிறார். இதுதான் உண்மை. அது நம்மை பொறுத்து நாம் அதை அனுபவித்துக் கொடுக்கிறோம். அதுதான் அதை விட உண்மையான ஒன்று. சிலிகுரி உயிரியல் பூங்காவில் சீதா என்ற ஒரு பெண் சிங்கம் மற்றும் அக்பர் என்ற ஆண் சிங்கத்தையும் ஒரே பகுதிக்குள் அடைத்து வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கு வங்க உயர்நீதிமன்றத்திலே அந்த மாநில விஸ்வ ஹிந்து பரிஷத் அமைப்பு மனு கொடுத்தாங்க. காரணம், இரண்டுமே ஒரே இடத்தில் அடைப்பது இன்னொரு மதத்தினை இழிவுபடுத்துவதாக அந்த மனு. ஒரு சில நாட்களுக்கு முன் வந்த தீர்ப்பு, இனி ஒரு மதத்தின் வழிபாட்டு தலத்திற்கு செல்வதாக இருந்தால் அந்த மதத்தின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அனுமதி மறுக்கப்படும் என்ற தீர்ப்பு. இப்படியே சமுதாயமானது கேவலமான அல்லது கொடூரமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு நம் அனைவரையும் ஒன்றாக உருவாக்குவதற்கான வழிமுறைகளை இந்த இறைவார்த்தை வாயிலாக நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு சமுதாயமானது பழிக்கு பழி கண்ணுக்கு கண் என்பது அவருடைய அன்றாட நடைமுறையாகவே வாழ்க்கையாகவே இருந்தது. ஏனென்றால் ஒன்றாக வாழக்கூடிய பண்பானது உடைந்து காணப்பட்டது. அவர்களை நெறிப்படுத்தவே கடவுள் 10 கட்டளையை கொடுத்தார். அதிலும் கூட அன்பையே நீங்கள் அடித்தளமாக வைத்து செயல்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஆனால் இயேசு நம் வாழ்வை அன்பினால் இயங்க வேண்டும் என்ற புதிய போதனையை புகுத்துகிறார். அதனால்தான் ஒடுக்கப்பட்டோரை அன்பு செய்தார், பாவியாளர்களிடம் அன்பின் உரையாடல் நடத்துகிறார். காரணம், எல்லோரையுமே ஒன்றாகி இறை ஆட்சியில் அனைவருமே நன்றாக மாற்ற. இதைத்தான் இணைந்து பயணிக்கின்ற திருச்சபை என்று திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லிக்கொண்டே இருந்தார். அது எந்த அளவுக்கு நிஜமாகும் என்று எனக்கு தெரியலை. இருந்தாலும் ஒரு இடத்துல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, உருவாகலாம். இரண்டாவது தன்மை, அனைவருக்கும் இறை ஆசிரியர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் யோக்கியன் மேலும் அயோக்கியன் மேலும் மழை பொழியச் செய்கிறார் என்னும் வரிகளை நாம் கொஞ்சம் உள்வாங்க வேண்டியிருக்கிறது. இறைவனின் இறை பண்புகளில் மேலான ஒன்று, அவர் அனைவருக்கும் பொதுவானவர். நம்ம ஒரு ஜாதி என்றோ ஒரு மதம் என்றோ அவரை கூட்டி சேர்க்க முடியாது. அனைவரையும் சமத்துவமாக நடத்துகின்றவர் என்பதுதான். எனவேதான் அவர் நல்லோர் மேலும் எல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். வானக தந்தையின் இறை பண்பை இயேசு நமக்கு வெளிப்படுத்தியுள்ளார். இயேசுவே அந்த உண்மையை அறிவித்துள்ளதால் நாமும் இதனை நமது விசுவாசமாக அன்பு செயலாக ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, இறைவன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் தந்தை. எனவே யாரையும் நாம் தீர்ப்படவோ பழித்து பேசுவதோ கூடாது. ஆனால் என்ன நடக்குது, நமக்கு பிடிக்காதவனை தீர்த்து கட்டணும்னா என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ரெண்டாவது,
இறைவனின் நன்மைகள் ஆசைகள் அனைவருக்கும் உரியவை. அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே எப்போ நடக்குது? நம்ம பிடிச்சவனுக்கு ஒரு, பிடிக்காதவனுக்கு ஒன்று என்று பணியோ பணமோ பாசமோ பதவியோ ஏதாவது நம்ம சமூகத்திலும் சமயத்திலும் திருச்சபையில் நடக்கத்தான் செய்கிறோம். குடும்பத்திலே நடக்கும். மூன்றாவது, யாரெல்லாம் நன்மைகளை அனுபவிக்கின்றார்களோ அவர்கள் தீயோராக இருந்தாலும் கூட இறைவனின் ஆசையை பெற்றவர்கள் என்பதை உணரவும் வேண்டலாம். எனவே இத்தகைய அன்பின் செயல்களை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் அதுதான் கிறிஸ்தவத்தின் அடித்தள உண்மை, அடித்தள பண்பு. முடிந்தவரை செயல்படுத்த இறைவனுடைய அருளை நாம் வேண்டுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. சமத்துவத்தின் நாயகனை இறைவா, உம்மை போற்றுகிறோம். உமது தாராள கொடைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவுதான் பாவிகளாக, குற்றவாளிகளாக, பலவீனர்களாக இருந்தாலும் எங்களுக்கு தேவையான வளமையான சூழலை தந்து எங்களை வாழ வைக்கின்ற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே குறிப்பாக பல்வேறு இக்கட்டான சூழலில் வாழுகின்ற அமைப்புகளையும் மனிதர்களையும் உடைய பாதத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். திருமணமாகாமல் நல்ல வரன் கிடைக்காமல் தவிக்கக்கூடிய குடும்பத்தாருக்கு நல்ல வரன்களை கொடுத்து புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து வளமையாக்கி மகிழ்வோடும் அன்பிற்கும் நம்பிக்கைக்கு சான்று பெறுகின்ற மக்களாக அவர்களை மாற்றும். ஒரு சில அமைப்புகள் எல்லாம் ஏழைகளுக்கும் எளியோருக்கும் உதவி செய்கின்ற அமைப்பினர் இப்பொழுது பலவிதமான இக்கட்டுகளிலே சாய்ந்து வீழ்ந்து கிடப்பதை காண்கிறோம். பிசாசின் தொல்லைகளாலே, சில அடாவடித்தனங்களாலே, சில தடைகளாலே அந்த அமைப்பின் தன்மை, அமைப்பின் செயல்பாடு குறைந்த நிலையில் மனத்தளர்ச்சியோடு வாழுகின்ற அந்த அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் நல்ல தூய ஆவியின் அருள்கொடையினாலே நல்வழி பாதைகளை அமைத்து எல்லா தடைகளையும் அகற்றி உம்முடைய ஆவியானவருடைய சக்தியினாலே அவர்கள் நன்மையானவைகளை விரைவிலே தொடர்ந்து செய்ய தேவையான ஆசீர்வாதங்களை மனிதர்கள் வழியாக, உம் திருமகன் இயேசு வழியாக, உம் தாய் அன்னை மரியாளின் வழியாக இந்த அமைப்பினருக்கு தாரும். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாரும். நல்வாழ்வையும் நல்ல வாழ்வையும் தந்து அன்பிற்கு சாட்சிகளாக திகழ எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே.
நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க
நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே, பாச நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.